ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். ஸோ இன்றைக்கி வந்து நாங்கள் கோயம்புத்தூர் வந்திருக்கோம். இங்கே கொடிசியாவில் வந்து மெரைன் எக்ஸ்போ பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தோம். நாங்கள் வந்தது வீக்கெண்ட் அப்படிங்கிறதுனால பயங்கர ரஷ்ஷாக தான் இருந்தது. எப்படியோ டிக்கெட் எடுத்துகிட்டு உள்ளே வந்தாச்சு. டிக்கெட் வந்து பார்த்திங்கன்னா பர் ஹெட்டுக்கு 150 ருபீஸ் சார்ஜ் பண்ணாங்க. இங்கே என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு பிரம்மாண்டமான ஒரு ஆக்டோபஸ் வந்து இருந்தது. ஸோ அது வழியாக தான் உள்ளேயே போகிற மாதிரி இருந்துச்சு. உள்ளே போன உடனே ஒரு பேர்ட்ஸ் பார்க் மாதிரி இருந்தது. ஸோ அங்கேயும் இங்கேயும் பேர்ட்ஸ் எல்லாம் பறந்துட்டு ரொம்ப நல்லா இருந்தது. ஆர்டிஃபிஷியலாக ஒரு ஃபாரஸ்ட் செட்டப் மாதிரி வச்சுருந்தாங்க. இந்த பிளான்ஸ் எல்லாமே வந்து ஆர்டிஃபிஷியலாக தான் இருந்துச்சு. பட் பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருந்தது. இந்த பேர்ட்ஸ் எல்லாத்துக்குமே வந்து அங்கங்கே ஃபுட்டுமே வச்சுருந்தாங்க. ஒரு ஃபாரஸ்ட்குள்ளே நடந்து போய் இதெல்லாமே பார்க்குற மாதிரி இருந்தது. ஒரு சைடு வந்து ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இருந்தாங்க பேர்ட்ஸ் கூட. அப்புறம் வந்து பைத்தான் பாம்பை கழுத்தில் போட்டெல்லாம் கூட ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இருந்தாங்க. இதுக்கு வந்துட்டு 100 ருபீஸ் எக்ஸ்ட்ரா சார்ஜ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அடுத்த செக்ஷன் பார்த்திங்க அப்படின்னா அப்படியே பெரிய பெரிய ஃப்ளவர்ஸு, அப்புறம் வந்து பட்டாம்பூச்சி, இன்செக்ட்ஸு இதெல்லாமே வந்து வச்சுருந்தாங்க. ஸோ இதெல்லாமே பார்க்குறதுக்கு அப்படியே தத்ரூபமாக ஒரிஜினலாகவே இருந்த மாதிரி தெரிஞ்சுது. ஸோ இது எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா ஒரு மூமெண்ட்டோடு கொடுத்துருந்தாங்க. ஸோ அது வந்து ஒரு நேச்சுரல் லுக்கு கொடுத்தது. ஸோ ரொம்ப நல்லா இருந்தது எல்லாமே. அண்ட் இங்கே வந்து ஒரு 360 டிகிரி கேமராவுமே வச்சுருந்தாங்க. அண்ட் இங்கே வந்துட்டு நிறைய பேர் வந்து டான்ஸ் ஆடிட்டு பாட்டு பாடிட்டு ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஸோ அடுத்த செக்ஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ரோபோட்டிக் டாக் வந்து அங்கேயும் இங்கேயும் ஓடிட்டு எல்லாருக்கூடையும் விளையாடிட்டு இருந்துச்சு. ஸோ இது வந்து மேனுவலாக தான் ஆப்ரேட் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் இந்த கான்செப்ட் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ரொம்பவே நல்லாவும் இருந்தது. ஸோ இந்த டாக் பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் வந்து துரத்திட்டு முக்கியமாக குழந்தைங்கள வந்து டார்கெட் பண்ணி விளையாடிட்டு இருந்துச்சு. ஸோ குழந்தைங்க கூட ஹேண்ட் ஷேக்லாம் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் வந்து துரத்திட்டு விளையாடிட்டு இருந்தது. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ பாயிண்ட்டு. ஒரு ஊஞ்சல் மாதிரி கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த ஊஞ்சல் வந்து ஆடுறப்போ மேலே அந்த பட்டர்ஃப்ளை வந்து பறக்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான கான்செப்டாக தான் இருந்துச்சு. அண்ட் இதுக்கு பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா ஒரு ரியலிஸ்டிக்கான ஒரு போட் மாதிரி ஒரு செட்டப் இருந்தது. ஸோ இங்கேயுமே வந்து நம்ம நின்று ஃபோட்டோஸ் எடுத்துக்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கடல்கன்னி ஷோ வந்து இருந்துச்சு. ஸோ கடல்கன்னி மாதிரியே ட்ரெஸ் பண்ணிவிட்டு ரொம்பவே சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அண்ட் இதுக்கப்புறமா நிறைய மீன் வந்து வச்சுருந்தாங்க. ஸோ எல்லாமே வந்து தனித்தனியாக டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸில் நிறைய வச்சுருந்தாங்க.
ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு அண்டர் வாட்டர் டனல் மாதிரி இருந்துச்சு. ஸோ இது வந்து நம்ம நிஜமாலுமே ஒரு தண்ணிக்கு அடியில் நம்ம போகிற மாதிரி ஒரு ஃபீல் வந்து இருந்துச்சு. ஸோ அது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ இதெல்லாமே முடிச்சுட்டு வெளியில் வந்தோம் அப்படின்னா நிறைய ஸ்டால்ஸ் போட்டிருந்தாங்க. ஸோ ஃபுட் ஐட்டம்ஸு, புக்ஸு, அப்புறம் கிளாத்ஸு, ஃபர்னிச்சர்ஸு, ஸோ இந்த மாதிரி நிறைய ஸ்டால்ஸ் வந்து இருந்துச்சு. நிறைய கேம்ஸுமே வந்து வச்சுருந்தாங்க. ஸோ குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே வந்து என்ஜாய் பண்ணுற மாதிரி நிறைய கேம்ஸுமே வந்து இருந்துச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபுட் கோர்ட்லேருந்து வெளியில் வந்தோம் அப்படின்னா ஜெயிண்ட் வீல், அப்புறம் 3D ஷோ, அப்புறம் வந்து மூன் வாக்கு, மரணக்கிணறு கூட இருந்துச்சு. அண்ட் கிட்ஸ் வந்து விளையாடுற மாதிரியான அந்த அவுட்டோர் கேம்ஸ் எல்லாமே வந்து வச்சுருந்தாங்க. ஸோ ஓவராலாக சொல்லணும் அப்படின்னா ஒரு ஃபேமிலியாக போனோம் அப்படின்னா கண்டிப்பாக ரொம்பவே நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எக்ஸ்போ தான். ஸோ எங்களுக்குமே வந்து ரொம்பவே ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக தான் இருந்துச்சு. ஸோ இந்த விலாக் வந்து கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். தேங்க்யூ.